ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இந்த வீடியோவில் மே 5ஆம் தேதி நடக்க இருக்கிற நீட் 2024 எக்ஸாமுக்கு கலந்துக்கிற மாணவர்களுக்கான மிக முக்கியமான ஒரு செய்தி. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோவில் நம்ம சொல்ல வர தகவல்களை முழுமையாக நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஒருவேளை இந்த தகவல் உபயோகமாக இல்லை அப்படின்னா தேவைப்படுற மாணவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ரிலேட்டிவ் சர்க்கிளில், வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த தகவல் தேவையான நபருக்கு போய் சேர்ந்தது அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பேருதவியாக இருக்கும். இப்போது மே 5ஆம் தேதி நடக்கிற நீட் 2024 எக்ஸாமில் கலந்துக்கிற மாணவர்களுக்கு ஃப்ரீ கோச்சிங், ஃப்ரீ ஃபுட்டு, அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, இது எல்லாமே கிடைக்க போகுது. யாருக்கு கிடைக்க போகுது, எப்போ கிடைக்க போகுது, எங்கே கிடைக்க போகுது அப்படிங்கிற தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணும்போது 4th March 2024 காலையில் 9:40 AM ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்குறோம். மேபி உங்களுக்கு ஒரு 10 AM இந்த வீடியோ ரீச் ஆகலாம். ஸோ இன்றைக்கி 4ஆம் தேதி மார்ச் மாதம் அப்படிங்கிறனால இன்னமும் 5 நாள் தான் இருக்குது. எதுக்கு? நீட் 2024 அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். ஸோ இன்னமும் யாராவது நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா உடனடியாக உங்களுடைய தேர்வு, அதாவது +2 போர்டு எக்ஸாம்ஸ் போக மீதி இருக்கிற டைமில் நீங்கள் நீட்டுக்கு அப்ளை பண்ணிடுங்க. இன்னமும் 5 நாள் தான் இருக்குது. அதுக்கான ஒரு நினைவூட்டலையும் சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு நியூஸ் அப்டேட். ஏற்கனவே அரசு பள்ளி மாணவர்களுக்கு வார இறுதி நாட்களில், சனி மற்றும் ஞாயிறு நாட்களில் நீட் மற்றும் ஜேஇ பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் நீட் கோச்சிங் ஃபார் எஸ்சி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏப்ரல். இப்போது த ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் சார்பாக, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக ப்ரொவைட் த கோச்சிங் 2000 ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 1000 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி வகுப்பினரை சேர்ந்த மாணவர்களுக்கு ஏப்ரல் 3ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 20ஆம் தேதி வரை இந்த பயிற்சி வழங்கப்பட உள்ளது. இந்த பயிற்சிக்காக மாவட்டம் தோறும், ஓகேங்களா, சென்டர், அதாவது அந்த பயிற்சி மையங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கே பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன 1000 மாணவர்களுக்கு. இதற்கு அரசு சார்பில் 81 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்கான பயிற்சி வழங்கக்கூடிய ஆசிரியர்களை அரசு சார்பாக நியமித்துள்ளனர். இதற்கான தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில், ஓகேங்களா, மாணவர்கள் எடுத்த மதிப்பெண் அடிப்படையில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட உள்ளது. தேதியை குறிச்சுக்குங்க. ஏப்ரல் 3லிருந்து ஏப்ரல் 20 வரைக்கும் இந்த 18 நாட்களில் இந்த பயிற்சி பெறக்கூடிய மாணவர் மற்றும் மாணவியருக்கு இலவச தங்கும் விடுதி, அதாவது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, அதுபோக ஃபுட்டு, இது எல்லாமே அரசு சார்பில் வழங்க உள்ளனர். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதுக்கான பயிற்சி வழங்கக்கூடிய ஆசிரியர்கள், அது மட்டும் இல்லாமல் விடுதி காப்பாளர்கள் அனைவரையும் அரசு சார்பில் நியமித்துள்ளனர். நீட்டு மட்டும் இல்லாமல் ஜேஇ எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த பயிற்சியில் சேர்ந்து பயிற்சி பெறலாம். இதை பற்றின மேற்கொண்டு தகவல் தேவைப்படுது அப்படின்னா உங்கள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரையோ அல்லது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையையோ நீங்கள் அணுகலாம். அதாவது உங்களுக்கான அந்த தகுதி, மதிப்பெண் இதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மேற்கொண்டு என்ன பண்ணலாம், உங்கள் தலைமை ஆசிரியர் அல்லது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையினை அணுகி நீங்கள் இந்த பயிற்சியில் சேர்ந்து உங்களுடைய மருத்துவர் கனவையோ அல்லது பொறியாளர் கனவையோ நீங்கள் நனவாக்கி கொள்ளலாம். ஓகேங்களா. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேற்பார்வையாளர், அதுபோக ஒரு ஹெட்மாஸ்டர், அதாவது தலைமை ஆசிரியர், விடுதி காப்பாளர், பெண் விடுதி காப்பாளர், ஓகேங்களா, இவங்க எல்லாத்தையுமே அரசு சார்பில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நியமனம் செய்துள்ளனர். 1000 students will be selected based on the
கிளாஸ் 10 அண்டு 11 எக்ஸாம்ஸ், அதாவது மாணவர்கள் மற்றும் மாணவியர்கள் பெற்ற 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, தேர்வு பண்ணுறாங்க இந்த நீட் பயிற்சிக்கு. அப்போது தாட்கோ, தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் சார்பாக இந்த பயிற்சி வழங்கப்படுகிறது. ஓகேங்களா? சரி, இதில் நம்மளுக்கு தெரியும் சிலபஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி அண்டு ஜுவாலஜி, இந்த பாடங்களிலிருந்து பயிற்சி வழங்கப்பட உள்ளது. இதற்கு அவங்களுக்கு வழங்கக்கூடிய, அதாவது பயிற்சி அளிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வழங்கக்கூடிய ஊதியங்கள், அந்த விவரங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வாய்ப்பை மாணவர்களாகட்டும் மாணவிகளாகட்டும் தவறவிட வேண்டாம். இன்னமும் நீங்கள் நீட் எக்ஸாம் அப்ளை பண்ணல அப்படின்னா இம்மிடியேட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இதை பார்த்துட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், பேரண்ட் ஆகட்டும், ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இல்லை அப்படின்னா உங்கள் ஸ்கூலில் படிக்கிற, இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸாக இருக்கலாம், உற்றாராக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், ஓகேங்களா, அவங்களுக்கு தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த செய்தி ஒரு பேருதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 1100 மாணவர்கள் கிளாட் எக்ஸாமுக்கும், சரிங்களா, அதாவது லா படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கான நுழைவுத் தேர்வுக்கும் பயிற்சி வழங்கப்பட உள்ளது. மேற்கொண்டு உங்களுக்கு விவரம், அதாவது இதை செய்தியை பார்த்துட்டு எனக்கு இதில் டவுட் இருக்குது அப்படின்றவங்க உங்கள் பள்ளி தலைமை ஆசிரியரையோ அல்லது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி பிரிவை சார்ந்த அந்த அலுவலகத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறவும். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி, இப்போது இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு பேரண்ட் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. 7.5% ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே சார், இப்போ நாங்கள் 7.5ல் எக்ஸாம் எழுதிடுறோம். எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நாங்கள் கவுன்சிலிங்கில் கலந்துக்கும் போது செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் கேட்டிருந்தாங்க. அதற்கும் இந்த வீடியோவில் விளக்கத்தை கொடுத்துடலாம். இப்போது நீங்கள் மே 5ஆம் தேதி நடக்கக்கூடிய நீட் எக்ஸாமுக்கு நீங்கள் கலந்துக்கிறீங்க, எக்ஸாம் எழுதுறீங்க. எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு 7.5% ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்துருச்சு அப்படின்னாலே, ஓகேங்களா, அதாவது அரசு பள்ளி 7.5% ஒதுக்கீட்டின் கீழ் வெளியிடப்படக்கூடிய அந்த தரவரிசை பட்டியலில், ஓகேங்களா, உங்களுடைய பெயர் அந்த பெயர் பட்டியலில் இருந்துருச்சு அப்படின்னாலே அரசு உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட்டையும் கட்டிடும். ஓகேங்களா? அப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் 7.5% ரிசர்வேஷனில் போகக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு அந்த மதிப்பெண், ஓகேங்களா, அந்த தகுதி மதிப்பெண் இருந்து தரவரிசை பட்டியலில் உங்கள் பேர் இருக்குது அப்படின்னா 30,000 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட் கட்ட தேவை இல்லை. ஓகேங்களா? இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு அந்த டவுட் இருக்குது. சார், இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் நாங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணுமா அப்படின்ட்டு திரும்ப கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதற்கான விளக்கத்தையும் இப்போ கொடுத்தாச்சு. செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது 7.5%க்கு கிடையாது. ஓகேங்களா? அந்த அமௌண்ட்டை அரசு சார்பாக 7.5%ல் கலந்துக்கிற மாணவர்களுக்கு அரசே செலுத்திவிடும். இல்லைன்னா அதிலிருந்து விலக்கு உங்களுக்கு அளிக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க. அதுக்கான ப்ரூஃபை நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். ஏன்னா யூடியூப்லேருந்து எனக்கு மெசேஜ் வந்துட்டுருக்குது, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறாங்க அப்படின்ற அந்த மெசேஜ் இருக்குது. ஸோ வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ரிலேட்டிவ் சர்க்கிளில் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். இந்த செய்தி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த செய்தி எனக்கு தேவை அப்படின்னா இந்த நியூஸ் பேப்பர் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். இந்த பேசிகிட்டு இருக்கிற டைமில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாய், சி யூ.